வணக்கம். உண்மை டிவி. நேத்து பாரத பிரதமர் மதுரையில நடந்த மாநாடை பத்தி உங்களோட கருத்துக்கள். அதாவது நம்மளோட இந்துக்களோட ஒரே நம்பிக்கையா இருக்குது இப்ப நம்ம பிரதமர் மோடிஜி தான். அதாவது அவரோட நம்பிக்கையாலதான் இன்னமும் பார்த்தா எந்த ஒரு பிரதமர் இத்தனை வருஷம் ஆட்சி புரியல, அடுத்து மோடி தான் வரப்போறாரு. ஏன்னா பார்த்தா இந்த கூட்டத்தை பார்த்தாலே தெரியல, தமிழகத்துல வந்து தாமரை மலராதுன்னு சொல்றாங்க. ஆனா பார்த்தா இன்னைக்கு இருக்க கிரௌடை பார்த்தாலே திமுகவோ எந்த நம்மளோட எதிர்ப்பு கட்சிகளுக்கோ எதிர்ப்பு மத சார்பாக எல்லாத்துக்குமே தெரியும் இவ்வளவு பேரோட ஆதரவு இன்னும் நமக்கு இருக்கு, இந்துக்களுக்கு இன்னும் உடனோட இருக்காங்கன்னு தெரிய வந்துருச்சு. அப்பனா என்னன்னா இன்னும் நம்ம இந்துக்களோட உணர்வை இன்னும் மேம்படுத்தணும். மோடிஜி தான் நம்மளோட ஒரே நம்பிக்கையா இருக்காரு. அந்த நம்பிக்கையை காண்டிதான் நம்ம இப்ப திருப்பரங்குன்றத்துல அன்னைக்கு நம்ம அடக்குமுறை மாதிரி பண்ணாங்க. பூராமே அன்னைக்கு விளக்கு ஏற்றுறதுக்காண்டி சும்மா நம்ம ஏதோ ஆயுதத்தோட போய் தாக்க போனோம் அப்படி இப்படின்னு தவறான வழக்கெல்லாம் போட்டாங்க. அந்த இதெல்லாம் நம்மளோட இதெல்லாம் காமிக்கிறதுக்காக மாத்துறதுக்காண்டி நம்ம மோடிஜி திருப்பன்றதுக்காண்டி வந்தாரு. ஏன்னா ஒரு பாரத பிரதமர் சாஸ்தாகமா விழுந்து எந்த ஒரு கோயிலுமே பாத்தீங்கன்னா அவர் வந்தானா அப்படியே ஒரு பாதுகாப்போட தான் போயிருப்பாங்க. இவர் ஒரு சக மனுஷர் மாதிரி எல்லாரோட இதையும் நடத்துறாங்க. இன்னொன்னு என்னன்னா மக்களோட நம்பிக்கை இப்ப ஒரே நம்பிக்கை அவர் தான். திருப்பன்றத்துல விலைக்கு ஏற்ற முடியும், அவர் நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்ற இன்னும் ஒரு நம்பிக்கை அவர் மேல வச்சிருக்கோம். அதுக்கு சாட்சி இந்த கூட்டம் தான். இன்னும் நம்ம மேல் வாழுவோம். சனாதானம் இன்னும் வாழும். சனாதானத்தை யாரும் அழிக்க முடியாது.